வாழ்க்கையில கசப்பான அனுபவங்கள், மெமரிஸ், இது எல்லாம் எப்படி டீல் பண்றது, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு உளவியல்ல லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்னு சொல்லுவோம். ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த கோவிலுக்கு வெளியில எல்லாம் இருக்க ஒரு யானைகளை பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுக்கு ஒரு மெல்லிசான ஒரு சங்கிலி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அது ஒரு நாளும் அந்த யானை அந்த சங்கிலிய உடைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரவே வராது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா, அந்த யானை சின்ன வயசுல இருக்கும் போது அதே மாதிரி ஒரு சங்கிலிய கால்களை கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த யானை முயற்சி பண்ணிருக்கோம் அத உடைச்சு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த யானை அப்போ அது முடிஞ்சிருக்காது. ஏன் பார்த்தோம்னா அது சாத்தியமா இருந்திருக்காது. ஏன்னா அது யானை அந்த டைம்ல ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறதுனால சங்கிலி அதை விட பெருசா இருக்கும். இது அப்படியே அந்த யானைக்கு ஆழ் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும். அது வளர வளர அந்த யானைக்கு ஏகப்பட்ட சக்தி உடம்புல வந்திருந்தாலும் அந்த யானை அந்த சங்கிலிய உடைச்சிட்டு வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு துளி கூட வந்திருக்காது. ஏன்னா அந்த யானையோட ஆழ் மனசுல நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம், நம்மளுக்கு வரலன்ற மட்டும்தான் தோணும். சரி, நம்ம வாழ்க்கையில இருக்கிற கசப்பான மெமரிஸ், அனுபவங்கள், கசப்பான சம்பவங்கள், இதெல்லாம் இதோட எப்படி ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளும் சின்ன வயசுல 10 பருவமோ இல்ல குழந்தை வயசுல நம்மளுமே ஒரு விக்டிமா இருந்திருப்போம். விக்டிம்னா சின்ன வயசுல உங்களை ஒரு 4 குழந்தைங்க சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. அப்போ உங்களால எதுவுமே ரியாக்ட் பண்ணிருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு மெமரிஸ் அப்படியே தேங்கி மனசுக்குள்ள நிற்கும். இன்னும் கூட கொஞ்சம் கூட்டமா இல்ல 4-5 பேர் சேர்ந்த மாதிரி பார்த்தா ஒரு பயம் கலந்த ஒரு பதட்டம் வரும். இல்ல ஒரு சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஸ்பீச் காம்படிஷன் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி மேடை ஏறி பேசுறதும் சொல்லியிருப்பாங்க. நீங்க பேச போயிருப்பீங்க. பேசும்போது கொஞ்சம் தப்பு பிழைகள்லாம் இருந்திருக்கும். அங்க கூடியிருக்கவங்க எல்லாம் அதை பார்த்து நகைச்சுவை அதை சிரிச்சிருப்பாங்க. நீங்க அதே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னுமே ஒரு சபையில பேசுறதுக்கும் யோசனையா இருக்கும், ஒரு பயம் இருக்கும். எங்க மறுபடியும் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு ஆழ் மனசுல அது இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் கேட்டா சில பெண்களுக்கு சில ஆண்கள் செஞ்ச ஏதோ ஒரு தவறு காரணமாக எல்லா ஆண்களுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல ஒரு எண்ணம் பெண்கள் மனசுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் மனசுலயும் ஏதோ ஒரு சில பெண்கள் சில தப்புகள் பண்ணியிருந்தா கூட இந்த ஆண்கள் மனசுல எல்லா பெண்களுமே இப்படிதான் ஒரு முடிவுக்கு ஒரு லேபிள் பண்ணிடுவாங்க. இது திருமணம் வரைக்கும் கூட போய் ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணிடும். இவங்க வாழ்நாளே அந்த தாட்ல இருந்து வெளில வர முடியாது. எல்லாருமே இப்படிதான் சொல்லிட்டு ஒரு லேபிள் கொட்டிடுவாங்க. இதுல காமனான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளால தாங்க முடியாத வலிய கொடுத்த ஒரு அனுபவத்தை ஜெனரலைஸ் பண்றது. இந்த ட்ராமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை விட அதை என்கவுண்டர் பண்றது அதை விட அவசியம். எல்லாத்த விட என்ன கேட்டா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த ட்ராமாவால எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது சரி கிடையாது, இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களால ஏன் இன்னும் ஜெயிக்க முடியல அப்படின்னு நானோ இல்ல உலகமோ மத்தவங்க கேட்டா நீங்க இதுக்கு எக்ஸ்கியூஸ சொல்லிடலாம் ஈஸியா. ஆனா அந்த எண்ட் ஆஃப் த டே உங்க வாழ்க்கையில எண்ட் லூசர் யாருன்னு கேட்டா இந்நேரத்துக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அதை பிக்ஸ் பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, பாஸ்ட் மெமரிஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் தி கேம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுல எப்படி வெளியில வர்றது அப்படின்றத மட்டும் யோசிச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம நகர்த்தணும்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஈஸியா போயிடலாம். சோ இன்னைக்கு முக்கியமான டேக் அவே என்னன்னா, டோன்ட் யூஸ் ட்ராமா as an excuse at any cost. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரும் நாட்கள்ல வேற ஒரு நல்ல தகவலோட சந்திக்கலாம். நன்றி.